சுகமா வீட்டில் தூங்குறத விட்டுட்டு என் பின்னாடி வந்து ஏன் தாமரை இப்படி கஷ்டப்படுற? நீ சீக்கிரம் ஊர்ல கொண்டே சேர்க்கணும். என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீடா, என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. கபாலி, என்னை விட்டுரு கபாலி. யார்ட்டையும் உன்னைய பத்தி எதுவும் நான் சொல்லல. இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை. என்னை விட்டுரு கபாலி. தாமரை தூங்குது, சத்தம் போடாதீங்க. அந்த பக்கம் போங்க, போங்கடா. ஏய், பால் பாண்டிட்டே என்னை காட்டி கொடுக்குற. பிக் பாக்கெட் அடிக்கிற நாய், ஆள் காட்டி வேலையாடா செய்யற ஒண்ணு. சொல்ல கத்திட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் போகடா. யாரா அவன் பொண்ணுங்களை கூட்டு ரூமுக்கு போவானுங்க, இல்லைன்னா ஓரமா நிக்கிற வேனுக்கு போவானுங்க. இவனடா புதுசா இருக்கு, மரத்து மேலே வச்சு ஜோலியை முடிச்சிருவான் போல இருக்கு. இறங்கி வந்தா தொலைச்சிருவேன். நீ என்னடா வர்றது? நானே வரேன்டா. எங்க அண்ணனையே போட்டு கொடுக்குறியா? கந்து வட்டி, மீட்டர் வட்டி, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டு கூத்து, இதெல்லாம் எங்க குல தொழில். அண்ணா என்ன விட்டுருக்கண்ணா, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கண்ணா, அண்ணா என்ன சாவடிச்சிடாதீங்கண்ணா. பாண்டினா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கண்ணா, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கண்ணா. பாண்டியனே, என்னடா பிக் பாக்கெட்டு? இவனை நீ என்கிட்ட போட்டு கொடுத்ததுனால இவன் உன்னை போட்டிருப்பான்னு நினைச்சேன். இவன் தான் பாண்டியனே காப்பாத்துனே. இவனா? இவனை சாதாரணமா நினைக்காதீயே. உங்கள்கிட்ட 10 ஆளுக்கு இவன் ஒத்தாளு சமம். இப்ப இவனுக்கு 40,000 ரூபாய் தேவைப்படுது, கொடுத்து பக்கத்துல வச்சுக்கிறங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஆள்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு ஓடானாலும் வசூல் பண்ணி கொண்டு வந்துருவேன். சொன்னதை செய்வியா? காசு கொடுத்தா செய்வேன். செஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? என்ன செய்யணும்? ஓ, போடுறா பொருளை. ஐயோ அப்பா, பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் பால் பாண்டி கிட்ட கூட்டிட்டு வர. பாரு, வெட்டு குத்து கொலைனா என்னன்னு பாரு. பயமா இருந்தா கண்ண முடிக்கும். அப்பாடி, ஆயுதம் உடம்புலே இருக்குங்க ஐயா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னுடைய ஆள். இங்கே இரு, வரேன்.
பண்ணிடாத. என்னை விட்டு இவங்கெல்லாம் தனியார் நிறுவனத்துல நைட் டியூட்டி பாக்குற பொண்ணுங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப தூக்கிட்டு வந்துருவானுங்க. நான் போதை ஊசி போடுவேன், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருடா? சத்தியமா நான் இல்ல, கோவிந்தன். அவனுக்காகத்தான் என் தாமரைய மயக்க ஊசி போட்டு வச்சிருந்தியா? இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், நான் தான் ஜெயிப்பேன். ஏய் என்னடா போனையும் காணும் ஆளையும் காணுமேனு நீ சொன்னீன்னு பங்களால போய் பார்த்தா அங்க அந்த டாக்டர் நம்ம ஆளுங்களும் செத்து கிடக்குறாங்க. பொண்ணுங்களையும் ஆளை காணும். ஒளிஞ்சிட்டு இருந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டா வந்துட்டு போனது முனியன்னு சொல்றான். உண்மையாவா சொல்றேன்? ஆமா வாத்தியாரே. மத்தவங்க அந்த முனியனை பத்தி பேசல, நான் நம்பல. இப்ப அவன் ஏன் கிரவுண்ட்லயே ஆட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த முனியன் தலைய காலடியில இருக்கணும். ஓகே வாத்தியாரே. போங்க, போய் கொண்டாங்க, போங்க. என் தலை வேணும்னு உன் ஆள்கள் அனுப்பிச்சில்ல, இந்தா எடுத்துக்க. முனி கொலகாரன் கொள்ளக்காரன் போலீஸ் சாமியாருங்க தான் பெரிய பெரிய கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஐயோ வாஜாரே, போயிட்டே வாஜாரே. வேர்ல்டு கப்பு பார்க்காமலே போயிட்டே வாஜாரே. பேல் சேகரில்லடா, முனியன் தான் ரன் அவுட் கொடுத்துட்டான். நீங்க சொன்ன ஆளுகளுக்கு தான் பொண்ணுகளை ஏற்பாடு பண்ணாரு. கூட பைரனரா ஓடி வந்த டாக்டர் தான் அவுட் ஆகிட்டான். என்ன பண்ணீங்க நீங்களா? புடிங்கிட்டு இருந்தீங்களா? அண்ணே, அந்த முனிய எங்க இருந்தாலும் அவன் தலைய கொண்டு வாங்கடான்னு சொல்லி அமிச்சாரு. அவனை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்து இவரை போட்டு தள்ளிட்டானே. போலீஸ் வேற ஃபைல க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்க அனுப்பிட்டாங்க. என்னத்தை போட்டு அமிக்கினாங்களோ இந்த நாறுது. இதுல மாலை வேற. ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. வணக்கத்தில் வர நான் எதிர்பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? 1961 சென்னையில ரவுடித்தனத்தை உருவாக்குனதே நான் தான்டா. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு சங்கம், அதுக்கு இவர் தலைவர். நமக்குள்ள என்ன வேணா சண்டை இருக்கலாம், நாம எந்த கட்சியை வேணா சார்ந்து இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்த அவனை கொண்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து 6 மாசத்துல வளர்ந்து அவனை கொண்டு இருக்கான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தமிழ்ல இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சத்தம் பெருசு மேற்படி ஆயிட்டம் சின்னதுன்ட்டு. அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆள் தான். தலைவர், எந்த தொழிலுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனா ஒரு ரவுடிங்கிறவன் மட்டும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி அப்படின்னு வளரணும்னு தான் ஆசைப்படுவான். நான் இப்பதான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்திருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்காக இந்த கோவிந்தனை வச்சிருந்தேன். ஆனா இவன் என்னடானா கேவலம் எங்க அக்கா பையன் பால்பாண்டி வளர்த்த முனியங்கையால செத்து போயிட்டான். இதுக்கு மேலேயும் நாங்க பொறுமையா இருந்தா இன்னைக்கு இந்த கோவிந்தனுக்கு ஏற்பட்ட கதி தான் நாளைக்கு எங்களுக்கு ஏற்படும் எனக்கு நல்லா தெரியும் தலைவரே. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு பிரிஞ்சு கிடந்த பசங்களாம் இந்த கோவிந்த சவால் இன்னைக்கு இங்க வந்து ஒன்னா சேர்ந்துருக்கானுங்க. நானே இறங்குறேன்.
அந்த முனியனை கொத்துக்கறியாக்கி உங்க காலடியில கொண்டு வந்து போடல, என் பேரு செந்தில் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர். சொல்லுங்க டாக்டர். முதலாளி. முனியா சொல்றா. நம்ம தாமரை கண்ணை திறந்துட்டா முதலாளி. பழைய மாதிரி குணமாயிட்டா. சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த சோகமா சொல்ற. நீ அவளை கூட்டுங்க வர. தார தப்பட்ட மேல தாளம் வச்சு ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய முனியனா அவ கூட வர முடியாது. என்னடா சொல்ற? இருக்கா ரவுடியா மாதிரி பல தப்புகள் செஞ்சுதான் நான் அவளை காப்பாத்தினேன்னு கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உசுரவே விட்டுருவா முதலாளி. இத்தனை நாள் அவளை ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாத்தினது நீங்க தான் அவள்கிட்ட நீங்க சொல்லணும். முடியாது, நான் சொல்ல மாட்டேன்டா. தாமரையை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே நீங்க என்னை ஊரை விட்டு அனுப்பிச்சிங்க. முதலாளி, என் பாதை வேற பக்கம் போயிடுச்சு. இனிமே உங்க பக்கம் திரும்பாது. நீங்க ஊர் எல்லையில வந்து நில்லுங்க. தாமரை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். என்னை நீங்க ஊரை விட்டு அனுப்பாமலே இருந்திருக்கலாம் முதலாளி. உங்க முனிய வந்துட்டார். அதெல்லாம் அப்புறம் ஊர்ல போய் பேசிக்கலாம். உட்காரு. உனக்காக உங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பார். சீக்கிரம். எங்கடா முடிய? உயிரை போன சொல்ல மாட்டேன். முனியா, கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தப்போ என்ன திருப்பி அனுப்ப கூட உன்கிட்ட காசு கிடையாது. இன்னைக்கு என்னடானா கார் வச்சிருக்க. உன் பேச்சு, உன் வேஷம், உன் தோற்றம் எல்லாமே மாறி போயிருக்கு. நீ என்ன வேலை பார்க்கற? சொல்லு சொல்லு முனியா. முனியா எங்க இருக்கான்னு சொல்லிட்டானே. முனியா, சென்னையில இருக்கிற அத்தனை ரவுடியில எங்களை போட்டாங்க முனியா. என்னடா சொல்ற? நீங்க என்ன ஊருக்கு போகலையா? அவைக்குத்தானே பஸ். அதுக்குள்ள வந்து முடிச்சு போட்டாங்க முனியா. நீ எங்க போய்கிட்டு இருக்கேன்னு வெற்றி சாவு பயத்துல சொல்லிட்டியா. உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு போயிரு முனியா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன்டா. உங்களை அனுப்பிச்சாங்க விட மாட்டேன்டா. தாமரை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட விடணும். அதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. எங்களை விடு முனியா. ஆரம்பத்துல இருந்து நாங்க ரவிடியதே. எங்க முடிவு இதுதே. ஆனா இடையில நீ இந்த தொழிலுக்கு வந்த. உனக்கு ஒன்னும் ஆயிரக்கூடாது முனியா. நீ சாக கூடாதுடா. கிராமத்துக்கு போய் நல்லா வாழணும் முனியா. என்னடா சொல்ற? தப்பிச்சு போ முனியா. நீ வேணுடா. என்ன விட்டு போறாங்கடா.
என்னாச்சு? யார் அவங்களா? நீ என்ன வேலை பாக்குற? ஏய், நான் கேக்குறேன். நீ பேசாம இருக்க? சொல்லு. உங்கட போன்ல பேசுறது யாரு? அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் யாரு, நான் என்ன பண்றேன்னு உனக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ என்ன செய்யறேன்னு என்கிட்ட சொல்லணும் அவசியம் சொல்ல முடியாது. நீ யாரு? நீ யாரா? என்ன பார்த்தா நீ யாருன்னு கேக்குற? உன்னை பார்த்தா நீ கேக்குறேன். நீ யாரு? நீ வெறும் என் முதலாளி பொண்ணுதான். முனியா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் பேசுறேன். நிறுத்துற வண்டியா? முடியாது. நிறுத்து. முடியாது. முடியாது. ஏய், வண்டியை நிறுத்து. என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? விடு. விடுன்னு சொல்றேன்ல. வாடி மரியாதை. முதல்ல என்ன விடு. விடுடா என்ன. எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு அப்பா கூட வேண்டாம். நீ யாருன்னு சொல்லு. சொல்லு. ஏய், சொல்லுடா. நீ யாரு? சொல்லு. சொல்லு. நீ யாரு? நீ என்ன அடிக்க கை வாங்கின? என் அப்பா அன்னைக்கு என்ன அடிக்க வந்தப்போ அவரே அடிக்க கை வாங்கின நீ இன்னைக்கு இன்னைக்கு என்ன அடிக்க கை வாங்கிட்ட? ஆ? நீ என் முடிய இல்ல. நீ என் முடிய இல்ல. என் முடிய செத்து போயிட்டா. என் முடிய செத்து போயிட்டா. அவன் செத்துட்டான். மறுபடியும் உன் பின்னாடி வந்து கிராமத்துல லூசு மாதிரி சுத்த சொல்லுறியா? நீ எவ்வளவு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவ? உங்க ரெண்டு பேருக்கு வேலைக்காரன் இருக்கு சொல்லுவியா? உனக்கு தலையில அடிபட்ட உன்னையே நீ ஆஸ்பத்திரியிலே செத்துருவே நினைச்சு உங்க அப்பனுக்கு தகவல் தெரிவிச்சேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஆஸ்பத்திரியில உன்னை நான் வந்து சேர்த்தனாலதான் டாக்டர் என்ன வந்து கூட்டிட்டு போக சொன்னார். அதனாலதான் வந்தேன். போ. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. நீ என் முடிய இல்ல. இனிமே சத்தியமா உன்னை பார்க்கவே மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம். நீ எனக்கு வேண்டாம். இத்தனை நாள் நான் உன் கூட இருந்ததே அருவருப்பா நினைக்கிறேன். என்ன மன்னிச்சுட்டு தான் உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப மாறிட்டான். ரொம்ப கெட்டு போயிட்டாப்பா. ஆமாம்மா, அவன் உன்னை என்னைக்கோ மறந்துட்டான். நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டான். உன்னை குழந்தை என்கிட்ட சேர்த்த பாரு, அது போதும்பா எனக்கு.